நல்ல பார்ட்ஸ் டுடே இது வேற எதுலையா சிபிஎஸ்சி இதில் இருக்கு. இந்த சைன் அவுட் பண்ணி கொடுக்க மாதிரி Hey everyone, welcome to Handle Learning Together and this is your Yarnian sir. So இன்னைக்கு லைவ் செஷன்ல நம்ம என்ன செய்ய போறோம்? சாரி. ஸோ இன்னைக்கு லைவ் செஷன்ல நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா ரே ஆப்டிக்ஸ்ல இருக்க ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் ப்ரிசம். ஓகே, நாட் ப்ரிசம், சாரி ப்ரிசம், பட் ப்ரிசம். ஓகே, இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்த்துக்க போகிறது வந்து இந்த ப்ரிசம் பற்றி தான். ஸோ இந்த ப்ரிசமில் எப்படி வந்து ரிஃப்ராக்ஷன் நடக்கும், அடுத்து இங்கே மினிமம் டீவியேஷனுக்கான கண்டிஷன் என்ன, இந்த மாதிரி நிறைய ஃபார்முலாஸ் எல்லாமே அட் த எண்ட் ஆஃப் தி செஷன் வி ஆர் கோயிங் டு லேர்ன். ஓகேவா? ஸோ வில் ஸ்டார்ட் ஃப்ரம் த ஸ்க்ராச். முதல்ல ரிஃப்ராக்ஷன் த்ரூ அ ப்ரிசம். ஓகே, ஒரு ப்ரிசமில் எப்படி ரிஃப்ராக்ஷன் நடக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல ஒரு ப்ரிசமில் எத்தனை பிளேன் சர்ஃபேஸஸ் இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியணும். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரிசமை பொறுத்த வரைக்கும் இட் ஹாஸ் 2 பிளேன் சர்ஃபேஸஸ். ஒன்று வந்து ஏபி, இன்னொன்று ஏசி. A prism has what? 2 plane surfaces.
இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு சர்ஃபேஸ்னால் இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு சர்ஃபேஸ். ஸோ இட் ஷுட் டெக்னிக்கலி ஹேவ் 2 பிளேன் சர்ஃபேஸஸ், சரியா? ஏபி அண்ட் ஏசி இது ரெண்டுமே வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஒன்று மேலே ஒன்று வந்து இன்க்ளைண்டாக இருக்கும். ஓகே, போத் தீஸ் பிளேன்ஸ் வில் பி இன்க்ளைன்ட் ஓவர் ஈச் அதர், சரியா? நெக்ஸ்ட், ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிள். ஸோ ப்ரிசம் அதோட ஆங்கிள் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல நம்ம எடுக்கிறோம் பாருங்க, இந்த பர்டிகுலர் ஆங்கிள் தான் நம்ம ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஏ இஸ் கால்ட் த ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம் ஆர் ரிஃப்ராக்டிவ் ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம். ஓகே, இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ரிஃப்ராக்டிங் ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்? நவ் இதுக்கு ஜென்ரல் ஃபார்முலா என்ன? ஓகே, முதல்ல இங்கே ஜென்ரல் கண்டிஷன் என்ன, ஜென்ரல் ஃபார்முலா என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும்னா அகெயின் we are going to take a prism. இதில் ஃபஸ்ட்டு இந்த ரிஃப்ராக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்றதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். ஸோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு வில் கன்சிடர் தேர் இஸ் அ ப்ரிசம். ஆஃப்கோர்ஸ் மேலே டாப்பில் இருக்கிறது வந்து ஏ, இங்கே பி, இங்கே சி. ஏ தான் ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு இன்சிடென்ட் ரே என்னாகுது இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்சிடென்ட் ரே வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ப்ரிசம் உடைய சர்ஃபேஸ் மேலே போய் விழுது. ஒன்ஸ் இந்த சர்ஃபேஸ் மேலே இது போய் விழுந்ததும் இப்போ அடுத்து இங்கே என்ன ஆகும் அப்படின்னா ரிஃப்ராக்ஷன் நடக்கும். ஓகே, அடுத்து இங்கே வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரிஃப்ராக்ஷன் நடக்கும் இல்லையா? ஏன்னா எப்பெல்லாம் லைட்டு வந்து ஒரு மீடியம்லேருந்து இன்னொரு மீடியம்குள்ளே போகுதோ, எப்படி ஒரு மீடியம்லேருந்து இன்னொரு மீடியம்குள்ளே போகுதோ அப்போல்லாம் அங்கே வந்து சிம்பிளாக என்ன இருக்கணும் அப்படின்னா ரிஃப்ராக்ஷன் நடக்கணும். ஸோ தட்ஸ் வாட் ஹியர் இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். ஏர்லேருந்து கிளாஸ் மீடியம்குள்ளே வருது. ஸோ இட் கெட்ஸ் ரிஃப்ராக்டட் அண்ட் ரிஃப்ராக்ட் ஆகி என்ன பண்ண போகுது அப்படின்னா இங்கே ஒரு ரிஃப்ராக்ஷன் நடந்த மாதிரி அதை ரெண்டு வரும் இல்லையா, அங்கே இன்னொரு ரிஃப்ராக்ஷன் நடக்கணும். ஏன்னா இப்போது கிளாஸ் மீடியம்லேருந்து ஏர் மீடியம்குள்ளே வரப்போகுது. முதல்ல ஏர்லேருந்து கிளாஸ்னால் இப்போ கிளாஸ்லேருந்து ஏர்க்குள்ளே வரப்போகுது. ஸோ அகெயின் தேர் இஸ் கோயிங் டு பி அ செகண்ட் ரிஃப்ராக்ஷன் அண்ட் இட் இஸ் கோயிங் டு பாஸ் இன் திஸ் வே. ஓகே, ஸோ டெக்னிக்கலாக இங்கே எத்தனை ரிஃப்ராக்ஷன் நடக்குது? when it comes to a prism there are 2 refractions, சரியா? அப்போ என்ன செய்யலாம், ஃபர்ஸ்ட் இந்த ஏபின்ற சர்ஃபேஸ் இருக்குல்ல, ஓகே, இந்த ஏபி சர்ஃபேஸுக்கு பெர்பெண்டிகுலராக, ரைட், இந்த ஏபி சர்ஃபேஸுக்கு பெர்பெண்டிகுலராக நம்ம என்ன செய்யலாம், ஒரு நார்மல் லைனை ட்ரா பண்ணலாம். ஓகே, ஒரு நார்மல் லைனை ட்ரா பண்ணலாம். ரிமெம்பர் நார்மல் லைனா அப்போ இது இந்த சர்ஃபேஸ்க்கு 90 டிகிரியில் எப்படி பெர்பெண்டிகுலராக இருக்கணும், சரியா? அதே மாதிரி ஏசி இருக்குல்ல, அதுக்கும் என்ன செய்யலாம், வில் ட்ரா நார்மல். ஓகே, இப்போ இந்த ரெண்டு நார்மல் லைனும் இன்ட்ராக்ட் ஆகிறதோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இங்கே குட்டியாக ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகிறத நீங்கள் கவனிக்கலாம். அப்படியே ஜஸ்ட் கீப் இட் இன் மைண்ட். நான் இதை வச்சு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்கிறேன். இந்த ட்ரையாங்கிள் வந்து நம்ம MNO அப்படின்னு மார்க் பண்ண போகிறோம். ஓகே, இந்த ட்ரையாங்கிளை நம்ம என்ன செய்ய போகிறோம், MNO அப்படின்னு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து இப்போ இந்த MNOA இந்த இடத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய பேரலோகிராமில் மாதிரி லைக் குவாட்ரிலேட்ரல் மைண்ட் டு டேக், சரியா? ஸோ ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, இது எல்லாமே இங்கே ஒரு குவாட்ரிலேட்ரல் வேறு இருக்குது. ஸோ இப்போ இந்த ரெண்டு ஷேப்ஸையும் எடுத்துப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் வித் த குவாட்ரிலேட்ரல் AMPN. ஓகே, இப்போ இந்த குவாட்ரிலேட்ரல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நான் அதை இங்கே உங்களுக்கு அழகாக தனி பிக்சராகவும் இதை வரைஞ்சி காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே, இதில் ஒரு குவாட்ரிலேட்டரலுடைய எனி 2 சைட்ஸ் எடுத்து ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஆங்கிள் எம்மும் ஆங்கிள் என்னும் எடுத்து நான் ஆட் பண்ணுறேன்னா வரப்போகிற ஆன்சர் என்னவாக இருக்கணும்னா இட் ஷுட் பி 180 டிகிரி இல்லையா? ஸோ ஏஎம்பி ஆங்கிள் ஏஎம்பி அண்ட் ஏஎன்பி இது ரெண்டுத்தோடைய வேல்யூ வந்து என்னவாக இருக்கணும் அப்படின்னா இட் ஷுட் பி 180 டிகிரியா இருக்கு. வாட் இட் ஷுட் பி 180 டிகிரி. சரி, அடுத்து இதே மாதிரி வாட் ஐம் கோயிங் டு டூ இஸ் ஐம் கோயிங் டு டேக் அண்ட் ஆட் ஏஎன்பி. மேலே இந்த ஆரஞ்சு கலரில் நான் ஷேட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், ஏஎன்பி. ஸோ அகெயின் ஒரு குவாட்ரிலேட்டரல், இந்த குவாட்ரிலேட்டரலுடைய ஆப்போசிட் சைட்ஸ் எடுத்து ஏவும் பியும் நான் ஆட் பண்ணுறேன்னா எனக்கு என்ன ஆன்சர் வரணும் அப்படின்னா ஐ ஷுட் கெட் 180 டிகிரி. ஸோ ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம் ஏ இங்கே என்னவா இருக்குது அப்படின்னா 180 டிகிரியாக இருக்குது. ஓகே, இட் இஸ் ஈக்குவல் டு வாட், 180 டிகிரி. ஓ, நமக்கு என்ன தெரியும், போத் தீஸ் ரிலேஷன்ஸ் தேர் ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்போ ஈக்குவேஷன் 1 and 2 நம்ம ஈக்குவல்னு சொல்லலாமா? ஸோ ஐ வில் கெட் த ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம். அடுத்து டீவியேஷன் ஃபார்முலாவுக்கு வரும். ஓகே, வெல் கம் டு த டீவியேஷன் ஃபார்முலா. ஆனால் இப்போ அது டிவியேட் ஆயிடுச்சு. அப்போ அதோட டோட்டல் ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் என்னவா இருக்கணும் அப்படின்னா 2i இருக்கணும். அது எப்படி சார் நீங்கள் 2iன்னு சொல்லுவீங்க? ஏன்னா இங்கே நான் நார்மல் போடுவேன். அப்போ நார்மல்லேருந்து இந்த பக்கம் இருக்கிறது ஒரு ஐ, இந்த பக்கம் இருக்கிறது ஒரு ஐ, அப்போ டோட்டலாக 2i இல்லையா? 180 டிகிரியில் இந்த 2iயை நான் மைனஸ் பண்ணி எடுத்துட்டேன்னா மீதி இருக்க இந்த ரிமைனிங் வேல்யூ கிடச்சிடும். அதனால் நம்ம அங்கே என்ன செஞ்சோம் அப்படின்னா 180 டிகிரி மைனஸ் 2i இஸ் ஈக்குவல் டு, ஓகே, அது வந்து நேராக இப்படி போயிருக்கணும். அதுக்கு பதிலாக இப்படி டீவியேட் ஆகிருக்கும். அப்போ இந்த டீவியேஷனை தான் இங்கே வந்து டெல் சிம்பிள் போட்டு எடுத்துப்போம். ஓகே, டீவியேஷனுடைய வேல்யூக்கு ஈக்குவலாக தான் இருக்கும், அதில் நமக்கு டவுட்டே கிடையாது. ஆனால் சார் அது எப்படி சொல்கிறீங்க? இப்போ போன வாட்டி வந்து நீங்கள் என்ன சொல்லுங்க,
அப்படின்னு பார்த்தீங்க நார்மலுக்கும் நடுவில் இருக்க ஆங்கிளும் என்னவா இருந்திருக்கணும், ஐயா தான் இருந்திருக்கணும். கரெக்டாக? விச் மீன்ஸ் அப்போது இந்த ஐயிலிருந்து இந்த ஆறுன்ற பார்ட்டை மட்டும் நீங்கள் மைனஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா மீதி என்னவா இருக்கணும், ஆங்கிள் ஆஃப் டிவியேஷனுக்கு ஈக்குவலாக இருக்கணும். அவ்வளோதான் லாஜிக். ஐ மைனஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு என்னவா இருக்கணும், ஆங்கிள் ஆஃப் ரெண்டு டிவியேஷனையும் எடுத்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ பேசிக்காக என்ன கான்செப்ட் அப்படின்னா, ஒரு ப்ரிசமில் டிவியேஷனுடைய வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா டோ1 ப்ளஸ் டோ2 உடைய வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கும். சரியா? டோ1 ப்ளஸ் டோ2 உடைய வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இப்போ இந்த தனித்தனி ப்ராக்கெட்ஸ்குள்ளே போட்டு எழுதியாச்சா? எழுதிட்டு இப்போது டோ இஸ் ஈக்குவல் டு I1 ப்ளஸ் I2 மைனஸ் ஏ அப்படின்னு எழுதிடணும். ஏன்னா R1 ப்ளஸ் R2 உடைய வேல்யூ தானே ஏ அப்படின்னு நான் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொல்லி கொடுத்தேன். அதனால் இந்த இடத்துல நான் சிம்பிளாக என்ன செஞ்சிடறேன், ஏ அப்படின்னு எழுதுறேன். ஸோ ஒரு ப்ரிசமை பொறுத்த வரைக்கும் அந்த ப்ரிசமில் டீவியேஷன், அதில் எவ்வளோ டீவியேஷன் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, டீவியேஷன் ஷுட் பி ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இன் ஃபர்ஸ்ட் பிளேஸ் ப்ளஸ் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இன் செகண்ட் பிளேஸ் மைனஸ் ஏ. ஓகே, மைனஸ் என்ன செய்யணும் அப்படின்னா ஏ அப்படின்னு போட்டுடணும். இப்போ அடுத்து வந்து நம்ம என்ன செய்யலாம், வில் ஃபைண்ட் ஆங்கிள் ஆஃப் மினிமம் டீவியேஷன். சரியா? இப்போ வந்து நம்ம அடுத்து என்ன செய்யலாம், வில் ஃபைண்ட் ஆங்கிள் ஆஃப் மினிமம் டீவியேஷன். ஸோ இந்த மினிமம் டீவியேஷன்னா என்ன, ஒரு ப்ரிசமில் வந்து ஒரு லைட் ரே படணும். ஆனால் பட்டாலும் அதோட ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் ரொம்ப ரொம்ப அதிகமாக இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு அது கம்மியாக டீவியேட் ஆகணும். அப்போ அது என்ன ஆங்கிளில் வந்து படணும், வாட் ஆங்கிள், த ஆங்கிள் ஆஃப் மினிமம் டீவியேஷன் வில் பி வெரி 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 லெஸ். அதை தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அந்த ஆங்கிள் ஆஃப் மினிமம் டீவியேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான கண்டிஷன் என்ன சார், அதை நான் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, அதுக்கு நான் இங்கே ஒரு கிராஃப் எடுத்துக்கிறேன். சரியா? வாட் ஐம் கோயிங் டு டு, ஐம் கோயிங் டு டேக் அ கிராஃப். இப்போது இங்கே டீவியேஷனு டெல்டா அப்படின்னு எடுத்துக்கிட்டு ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் அந்த ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ், ஒரு ப்ரிசம் இருக்குது அப்படின்னா இந்த மொதல் சர்ஃபேஸில் வந்து லைட் விழும்போது ப்ரொடியூஸ் ஆகிற ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் தான் I1. அந்த ஃபஸ்ட்டு சர்ஃபேஸில் இருக்கிறத I1 எடுத்துப்போம். ஸோ இந்த வேல்யூ வந்து என்னவா இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கிராஃபாக போட்டு காமிக்க போகிறேன். ஸோ அப்படி கிராஃபாக போடும்போது நீங்கள் என்ன கவனிக்கலாம் அப்படின்னா, எப்போ வந்து டீவியேஷன் இருக்கிறதுலே மினிமமாக இருக்கும் அப்படின்னா ரெண்டு இடத்துலையும் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இல்லை ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் ரெண்டுமே சேமாக இருக்கணும். ரெண்டு இடம்னா எனக்கு புரியல சார், எங்கே அப்படின்னா ஒரு ப்ரிசமில் சே லைட் ரே வந்து ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸில் இட் இஸ் ஃபாலிங் அப்படின்னு வச்சுப்போம். என்ன செய்யுது, இட் இஸ் கம்மிங் அண்ட் ஃபாலிங் அட் சம் பர்டிகுலர் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் நான் பண்ணிக்கிறேன், ரொம்ப பெரிய சேஞ்ச் பண்ண போல இருக்குது. டயக்ராமே ஃபுல்லாக போயிடுச்சு. ஒரே நிமிஷம். இதில் நிறைய ஷேப்ஸ் எல்லாம் இருக்கா, அதெல்லாம் நான் யூஸ் பண்ணி பார்க்கலையா. ஸோ ஐம் கோயிங் டு லிட்டரலி ட்ரை அண்ட் யூஸ் இட். ஆனால் இதுக்கு எப்படி நான் கலர் கொடுக்கறது, சரி அது அப்புறமா அரேஞ்ச் பண்ணிப்போம். சி இஃப் தேர் இஸ் அ ப்ரிசம். ஓகே, இப்போ இது மேலே வந்து என்ன ஆக போகுது, ஒரு லைட் ரே வந்து இப்படி விழுது. நான் முதல்ல என்ன செய்கிறேன், ஒரு நார்மல் லைன் போடுறேன். இது நார்மல். அப்போ நார்மலுக்கும் இன்சிடென்ட் ரேக்கும் நடுவில் இருக்கிறது தான் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். சரியா? இதுதான் வந்து இங்கே என்னது, ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். இப்போ இது என்ன ஆக போகுது அப்படின்னா, இட் இஸ் கோயிங் டு கெட் ரிஃப்ராக்டட். அப்போ ரிஃப்ராக்ட் பண்ணி இந்த இடத்துல போய் விழுந்து மறுபடி அது என்ன செய்யணும்னா, இட் ஷுட் அகெயின் கெட் ரிஃப்ராக்டட் இல்லையா? அப்போ இங்கேயும் வந்து நம்ம என்ன செய்யணும்னா, we have to put a நார்மல். ஸோ இங்கே இருக்கிறது I1 அப்படின்னா இந்த இடத்துல இருக்கிறத வில் டேக் இட் as I2. இப்போ எப்பெல்லாம் ஓகே நல்லா கவனிங்க, இது ரொம்ப அப்போது I2ம் சரி I1ம் சரி they are equalனா I'm going to just simply take it as what I. Okay, what am I going to do? I'm going to simply take it as I. Therefore, okay, இங்கே ரிலேஷன் என்ன ஆகிடும், ஈக்குவேஷன்லாம் என்ன ஆகிடும் அப்படின்னு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டீவியேஷன் ஃபார்ம்லாம் உங்களுக்கு தெரியும். டீவியேஷனுடைய ஃபார்ம்லாம் I1 ப்ளஸ் I2 மைனஸ் ஏ அப்படின்னு தானே எழுதிட்டு இருந்தோம். ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவில் வந்து நம்ம என்ன செய்யலாம், I1 and I2 சேம் அப்படின்னா தென் we can substitute it like this. ஓகே, என்ன ஃபஸ்ட் நமக்கு we know that R2 and R1 ரெண்டுமே வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா ஆருக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா I1 and I2 ரெண்டுமே ஐக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு தெரியும். ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லேருந்து ஆருடைய வேல்யூவை we can just write it as A/2. ஓகே, ஸோ ஃப்ரம் ஈக்குவேஷன் N4 நம்ம வந்து இங்கே என்ன கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we are finding that ஆங்கிள் ஆஃப் டிவியேஷனில் பாதி தான் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே ஆருடைய வேல்யூவாக இருக்கும். ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன், டோட்டல் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷனுடைய வேல்யூ A/2 இருக்கும் சார். ஆனால் லைக் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு திஸ் ரிலேஷன் கேம், அதை மட்டும் எனக்கு ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ஐ வில் ஆல்சோ அகெயின் எக்ஸ்பிளைன் இட். ஓகே,
கோகுல் உங்களுக்கு இஃப் யூ ஹாவ் எனி டவுட்னா யூ கேன் ஆஸ்க் மீப்பா. ஓகே, எல்லாமே புரியுதா? எவ்ரி திங் இஸ் கோயிங் வெல்லா அப்படின்னா ஒரு குட்டி தம்ஸ் அப் போட்டுருங்க. ஸோ தட் ஐ கேன் நோ தட் யூ ஆர் ஆக்சுவலி லிசனிங். ஓகே, நேரமாக சைலண்ட்டாகவே இருக்க மாதிரி இருக்கு. யூ ஆர் ஹியரிங் மீ ஆல்சோ ரைட்? எஸ், ஆல் கிளியர். சூப்பர் கண்ணா. இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா R1 ப்ளஸ் R2. ஓகே, R1 ப்ளஸ் R2 உடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா ஏக்கு ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லி கொடுத்தேன். அப்போ R1 R2 ஈக்குவல்னு ஆயிடுச்சு. R1 ஈக்குவல் டு R2 ஈக்குவல் டு Rனா நீங்கள் இந்த ரிலேஷனை என்ன பண்ணுவீங்க? R ப்ளஸ் R இஸ் ஈக்குவல் டு ஏ, இல்லை 2R இஸ் ஈக்குவல் டு ஏ. அப்போ R இஸ் ஈக்குவல் டு A by 2ன்னு எழுதலாம். சிம்பிளி வாட் வி கேன் டூ, R இஸ் ஈக்குவல் டு A by 2 அப்படின்னு எடுத்து எழுதலாம். ஸோ அந்த லாஜிக்கில் தான் தேவ் ப்ராட் திஸ் ஒன். R இஸ் ஈக்குவல் டு A by 2ன்ற ரிலேஷனை தே ஹவ் ப்ராட். சரி, எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இப்போ இதை எடுத்துகிட்டு வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா we can substitute here. அதாவது ஆங்கிள் ஆஃப் மினிமம் டீவியேஷனுக்கான கண்டிஷனுக்கு மினிமம் டீவியேஷன் கண்டிஷன் என்னவா இருக்கணும்? I1 உடைய வேல்யூ I2 உடைய வேல்யூ வந்து ஈக்குவலாக இருக்கணும். ஸோ ஈக்குவல். இப்போ வந்து நம்ம என்ன செய்யலாம், இன்னொரு டாபிக் வந்து ரிவைஸ் பண்ணி முடிச்சிடலாம். ஜஸ்ட் கிவ் மீ a second. ஓகே, just going through the process of taking it. Just give me a couple of minutes. ஓகேப்பா, காட் இட். சூப்பர். ஸோ இப்போ வந்து கண்டினியூ. ஸோ இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா டிஸ்பர்ஷன் என்ன ப்ரிசம் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஒரு ப்ரிசமில் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா we are going to learn how dispersion occurs. ஸோ அகெயின் திஸ் இஸ் கோயிங் டு பி வெரி சிம்பிள் கான்செப்ட் தான். ஏன்னா இது நம்ம நிறைய இடத்துல அப்சர்வ் பண்ணியிருப்போம், சின்ன வயசுலேருந்தே படிச்சிருப்போம். என்ன எப்பெல்லாம் சீரியஸ்லி ஓகே, ஹியர் இட் இஸ். எப்பெல்லாம் ஒரு ஒயிட் லைட் வந்து ஓகே எப்பெல்லாம் ஒரு ஒயிட் லைட் வந்து ஒரு ப்ரிசம் வழியாக பாஸ் ஆகுதோ அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் 7 கான்ஸ்டுவன்ட் கலர்ஸாக விப்ஜியா கலர்ஸாக அது பிரிஞ்சிடும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். கரெக்டாக? ஸோ இந்த ப்ராசஸ் தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டிஸ்பர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். டிஸ்பர்ஷன் இஸ் ஸ்பிளிட்டிங் ஆஃப் ஒயிட் லைட் இன்டு இட்ஸ் கான்ஸ்டுவன்ட் கலர்ஸ். This band of colors of light spectrum of light is called its spectrum. Okay, இந்த band of colors தான் வந்து நம்ம சிம்பிளா என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்த லைட் உடைய ஸ்பெக்ட்ரம், ஒயிட் லைட் உடைய ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பேசிக்காக ஒயிட் லைட் என்ன ஆகுது, 7 டிஃப்ரெண்ட் கலர்ஸாக பிரியுது. ஓகே, ஸோ என்னென்ன கலர்ஸ் அது? வயலட், இண்டிகோ, ப்ளூ, கிரீன், எல்லோ, ஆரஞ்ச் அண்ட் ரெட். ஓகே, ஸோ இதில் வயலட் தான் எப்பயுமே எப்படி இருக்கும் அப்படின்னா மோஸ்ட் டீவியேட்டட் கலராக இருக்கும். ஓகே, இப்போது நீங்கள் இதில் கவனிச்சிங்க அப்படின்னா ஒரு ரே ஆஃப் லைட்டு அது ஒயிட் கலரில் இருக்கணும். நான் பேக்ரவுண்ட் ஒயிட்டாக போட்டதுனால இதை பிளாக்காக போட வேண்டிய சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டேன். அடுத்த வாட்டி கருப்பு கலர் ஸ்லைடில் வரேன், கோச்சிக்காதீங்க. ஸோ ஆனால் அது ஒயிட் லைட் வருது, ப்ரிசம் மேலே படுது, பட் என்ன பண்ணுது அப்படின்னா 7 டிஃப்ரெண்ட் கான்ஸ்டுவன்ட் கலர்ஸாக பிரியுது. அப்படி பிரியும் போது பயங்கரமாக இருக்கிறதுலே வந்து டீவியேட் ஆனது எதுன்னு பார்த்தீங்கன்னா வயலட்டாக இருக்கும். இருக்கிறதுலே கம்மியாக டீவியேட் ஆனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்டாக இருப்பார். சரியா? So violet is the most deviated color and red is the least deviated. அடுத்து ரெட் கலருக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா it will have the longest wavelength. ஓகே, ரெட் கலருடைய wavelength வந்து எப்படி இருக்கும்னா it will have the longest wavelength. அந்த wavelength என்ன அப்படின்னா 700 nanometer, while violet color has the shortest wavelength. ஓகே, violet கலருக்கு எப்படி இருக்கும்னா wavelength இருக்கிறதுலே ஷார்ட்டஸ்டாக இருக்கும். அது வெறும் 400 nanometer in vacuum. ஓகே, இப்போ ஒரு குட்டி கொஸ்டின் உங்களுக்கு என்ன அப்படின்னா டு ஆல் கலர்ஸ் ட்ராவல் அட் த சேம் ஸ்பீட்? ஓகே, இருக்கிற எல்லா கலர்ஸுமே எப்பயுமே வந்து ஒரே ஸ்பீடில் தான் ட்ராவல் பண்ணுமா? வெல், த ஆன்சர் இஸ் கைண்ட் ஆஃப் எஸ்.
though all colors have different wavelength, எல்லாருக்குமே wavelength என்னதான் வேற வேறையா இருந்தாலும் எல்லாருமே ஒரே ஸ்பீட்ல தான் டிராவல் பண்ணுவாங்க வேக்யூம்ல. The speed of light is independent of wavelength in vacuum. Okay, speed of light வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா it will be independent of the wavelength in vacuum இருக்கும். சரி, இப்போ but when the light enters a medium, the red color travels with the highest speed whereas the violet color travels with the least speed. சரி, இப்போதான் நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னா வந்து இல்லை வேக்யூமில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா கலருமே ஒரே ஸ்பீடில் தான் ட்ராவல் ஆகும் நீங்கள். ஆனால் யோசிச்சு பாருங்கள், when I asked you will light வந்து அதுவும் எல்லா கலர்ஸும் ஒரே ஸ்பீடில் தான் ட்ராவல் ஆகுமா அப்படின்னு கேட்டப்போ my answer was like yeah kind of yes அப்படின்னு தான் சொன்னேன், like not a strong yes. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு மீடியம் வேக்யூமில் போகும்போது எல்லாருமே ஒன்றுமே இல்லாதப்போ ஒரே வேகத்தில் தான் போவாங்க. ஆனால் ஏதோ ஒரு மீடியம்குள்ளே என்டர் ஆகும்போது அவங்களுடைய ஸ்பீடு வேரி ஆகும். ஸோ அப்போ இங்கே என்ன ஆகுது அப்படின்னா ரெட் கலர் ட்ராவல்ஸ் வித் த ஹையஸ்ட் ஸ்பீடு வேறஸ் வயலட் கலர் ட்ராவல்ஸ் வித் த லீஸ்ட் ஸ்பீட். ஓகே, என்ன ஆகும் அப்படின்னா லீஸ்ட் ஸ்பீடில் ட்ராவல் ஆகும். ஸோ டிஸ்பர்ஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் அ மீடியம் பிகாஸ் ஆஃப் த டிஃப்ரென்ஸ் இன் த ஸ்பீட் ஃபார் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இன் அ மீடியம். ஸோ இங்கே வந்து டிஸ்பர்ஷன் எதனால் நடக்கும் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் த டிஃப்ரென்ஸ் இன் த ஸ்பீட். ஓகே, அது டிஸ்பர்ஷன் நடக்கிறதுக்கான மெயின் ரீசனே அவ்வளோதான். ஒவ்வொரு கலரும் வேறு ஸ்பீடில் ட்ராவல் ஆகும் அது ஒரு மீடியம்குள்ளே என்டர் ஆகும்போது. அப்போ அது ஒரு கிளவுட் வழியாக பாஸ் ஆகுது, வாட்டர் வழியாக பாஸ் ஆகுது, ப்ரிசம் வழியாக பாஸ் ஆகுதுன்னா அதில் இருக்கிற ஒவ்வொரு கலரும் வேறு ஸ்பீடில் போகுது. அப்போ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தனித்தனி கலராக பிரியறத உங்களால் ஈஸியாக பார்க்க முடியுது அப்படின்றாங்க. ஸோ ஹியர் வில் கன்சிடர் அ பீம் ஆஃப் லைட் பாசிங் த்ரூ அ ப்ரிசம். இட் கெட்ஸ் டிஸ்பர்ஸ் இன்டு இட்ஸ் கான்ஸ்டன்ட் கலர்ஸ். நிறைய கலர்ஸ்க்கு பிரியுது. So if the angle is small of the order of 10 degree, the prism is said to be a small angle prism. இந்த prism உடைய angle இருக்கு இல்லையா, அது சும்மா ஒரு 10 degree தான் இருக்கு அப்படின்னா நம்ம வந்து அது என்ன சொல்லிடலாம் அப்படின்னா small angle prism அப்படின்னு சொல்லிடலாம். So when the rays of light pass through such prism, the angle of minimum deviation also becomes small. அப்பெல்லாம் என்ன ஆகுன்றாங்க, when a ray of light passes through the prism, okay, அது வழியாக வந்து பாஸ் ஆகும்போது angle of minimum deviation also becomes small. angle of minimum deviation கூடவே சேர்ந்து ரெடியூஸ் ஆகிடும் அப்படின்றாங்க. ஸோ அப்போ இங்கே என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா we are going to find the angle of minimum deviation. சரியா, நம்ம என்ன செய்ய போகிறோம், we are going to find the angle of minimum deviation. ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு பாருங்க. let A be the angle of prism and del be its angle of minimum deviation. அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா இங்கே நம்ம ஏற்கனவே பார்த்த ஃபார்முலா mu is equal to sin A into del m divided by 2 sin A by 2 இந்த ஃபார்முலாவை எடுத்து எழுதும். சரியா, ஸோ இப்போ இதை எழுதிட்டு இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஃபார் ஸ்மால் ஆங்கிள்ஸ் ஆஃப் ஏ அண்ட் டீவியேஷன் டெல். ஓகே, நம்ம இங்கே என்ன செய்யலாம் அப்படின்னா sin A by 2 ஜஸ்ட் A by 2னே எழுதலாம். அப்போ இந்த ரிலேஷன் என்ன ஆகும், sin A plus minimum deviation divided by 2 divided by just A by 2 மட்டும்தான் இருக்கும். இந்த மாதிரி எழுதணும். சரியா, ஸோ அதே மாதிரி sin ஓகே A plus del minimum deviation divided by 2 இருக்கு இல்லையா, இது நீங்கள் என்ன பண்ணலாம், ஜஸ்ட் அந்த ஆங்கிள் மட்டும் del m divided by 2 அப்படின்னு எடுத்து எழுதிக்கலாம். ஸோ the same thing we repeat on both the sides. அப்படி பண்ணும்போது இங்கே என்ன ஆகிடும்னா 2 கேன்சல் ஆகிடும். 2 கேன்சல் ஆகிடுது. அப்போ மீதி இருக்க டேர்ம்ஸை மட்டும் நீங்கள் எடுத்து என்ன செஞ்சால் போதும் அப்படின்னா டிவைட் பண்ணால் போதும். ஸோ A plus deviation divided by A அப்படின்னு எடுத்து எழுதிட்டு இப்போது A divided by A plus deviation divided by A. ஸோ A கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா then you will be getting what, 1 plus deviation divided by A. ஓகே, 1 plus deviation divided by A mu is equal to 1 plus deviation divided by A அப்படின்னு சிம்பிளாக ஒரு ரிலேஷன் கிடைக்கும். இப்போ இந்த ரிலேஷனையும் ஃபர்தராக நம்ம இன்னும் சால்வ் பண்ணிகிட்டே வருவோம். எப்படி சால்வ் பண்ணலாம், on further simplifying நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா இந்த பக்கம் இருக்க +1 I'm going to bring it this side. ஸோ mu -1 இருக்கும். ஸோ deviation divided by A is equal to mu -1 னா now what you have to figure out is you want to find the value of deviation. அதனால் A உடைய வேல்யூ இங்கே எடுத்துகிட்டு வாங்க. ஓகே, A உடைய வேல்யூ நீங்கள் என்ன செய்யணும், you have to bring it to this side, which means அப்போ deviation is equal to A into mu -1. ஓகே, deviation உடைய வேல்யூ என்னவா இருக்கும், A into mu -1 இருக்கும். ஸோ அழகாக இந்த மாதிரி எடுத்து எழுதிடலாம். ஒன்ஸ் நீங்கள் எழுதுனதுக்கு அப்புறம் ஓகே, இது மினிமம் டிவியேஷனுக்கான ஒரு குட்டி கண்டிஷன் அப்படின்னா இது எழுதுனதுக்கு அப்புறம் when white light enters the prism, ஓகேவா, அது ப்ரிசம்குள்ளே என்டர் ஆகும்போது the deviation is different for different colors. ஒவ்வொரு கலருக்கும் டீவியேஷன் எப்படி இருக்கும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். thus the refractive index is also different for different colors. ஓகே, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸும் எப்படி இருக்கும், டிஃப்ரெண்ட் கலர்ஸுக்கு
டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ லெட்ஸ் ஜஸ்ட் சே deviation for violet and deviation for red are the angles of minimum deviation, okay, for the violet and red color respectively. இது ரெண்டுத்துக்கும் இருக்க refractive index-ஆக இருக்கட்டும் இந்த respective colors-க்கு. அப்போ நீங்கள் என்ன செய்யலாம், for violet color dou v is equal to mu v minus 1 into a அப்படின்னு எழுதலாம். violet கலருக்கான minimum deviation condition. இது ரெட் கலர் கேட்டாங்க அப்படின்னா dou r is equal to mu r minus 1 into a அப்படின்னு எழுதலாம். இந்த ரெண்டு ஃபார்முலாவும் இந்த ரெண்டு ஸ்டெப்பும் எப்படி வருது அப்படின்னு எல்லாருக்குமே புரியுதா? யாருக்காவது இதில் ஏதாவது கொஸ்டின் இருக்கா? Do any of you have any questions in this? Do every one of you understand this? Yes? If you have any questions now, please do ask me. I will help you. Yeah? Okay, super. Okay, இப்போ அடுத்து நம்ம என்ன செய்யலாம், இந்த ரெண்டு மினிமம் டிவியேஷன் கண்டிஷன் இருக்குல்ல, ஒன்று வயலட்டுக்கு இன்னொன்று ரெட்டுக்கு, இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணலாம். ஸோ அப்படி சப்ராக்ட் பண்ணும்போது நீங்கள் இங்கே என்னென்னலாம் கவனிக்கலாம் அப்படின்றத பாருங்கள். ஏ வந்து இதையும் இது கூடயே உள்ள மல்டிப்ளை பண்ணுறதுனா பண்ணலாம். இல்லை சார் எதுக்கு, நான் அதை இங்கேயே காமனாக வெளியே எடுத்துடுறேன் அப்படின்னா எடுத்துடலாம். ஓகே, ஸோ அப்படி காமனாக எடுத்து அதை கால்குலேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தென் யூ வில் கெட் அ சிம்பிள் ரிலேஷன் லைக் திஸ். Minimum deviation of violet minus minimum deviation of red will be equal to refractive index of violet minus refractive index of red into a angle of prism. இந்த வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ இந்த ஃபார்முலா இருக்குல்ல, the angular separation between the two extreme colors violet and red in the spectrum, that is refractive index of violet minus refractive index of red, இதை நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா angular dispersion அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபார்முலா தான் என்னது, we call it as angular dispersion. So tell me if everyone understands this. Angular dispersion na ellarkum enna puriyadandratha please do share. சரியா? Okay, super. So now if we take dou as the angle of minimum deviation for any mean color, like for example green, yellow ண்டு violet, red இல்லாம வேற ஏதோ ஒரு கலருக்கு எடுத்துப்போம். and n the corresponding refractive index. okay, refractive index value நமக்கு கரெக்டாக தெரியாதுன்றதுனால அதை n அசியூம் பண்ணிப்போம். அப்போ டோ உடைய வேல்யூ, டிவியேஷன் உடைய வேல்யூவை நீங்கள் என்ன செய்யலாம்னா மியூ மைனஸ் 1 இன்டூ ஏ அப்படின்னு எழுதலாம். ஓகே, மியூ மைனஸ் 1 இன்டூ ஏ அப்படின்னு எழுதலாம். ஸோ டிஸ்பர்சிவ் பவர், okay, omega is defined as a ratio of angular dispersion for the extreme colors to the deviation of any middle color. Okay, omega is defined as the ratio of the angular dispersion for extreme color to the deviation for any middle color. அப்போ extreme colorனா எதைப்பா சொல்கிறீங்க? ஒன்றும் இல்லை, நான் அதை சிம்பிளாக டிஃபைன் பண்ணுற பாருங்க. இந்த dispersive power is the ability of the material of the prism to produce dispersion. இந்த dispersive powerன்றது முதல்ல என்னது, ஒரு prismaல எவ்வளோ dispersionனை ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்றத எபிலிட்டியை மெஷர் பண்ணுறது. நீங்கள் என்ன பண்ணலாமா, ஆங்குலர் டிஸ்பர்ஷனை மிடில் டிவியேஷனால் டிவைட் பண்ணால் போதும். மிடில் ஏதோ ஒரு பர்டிகுலர் கலர் எடுக்கிறீங்கல்ல, அதால் வந்து டிவைட் பண்ணால் போதும்ன்றாங்க. ஸோ அப்போ ஆங்குலர் டிஸ்பர்ஷன் ஃபார்முலா இங்கே நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், போன ஸ்லைடில் அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது லீவாகிடும். இங்கே எழுதின ஃபார்முலா மியூவி மைனஸ் மியூஆர் ஏன்னு போட்டோம் இல்லையா, ஸோ அந்த ஃபார்முலாவை எடுத்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணுவோம். மியூவி மைனஸ் மியூஆர் டிவைடட் பை இங்கே ஏ இருக்கட்டும், இங்கேயும் ஏ இருக்கட்டும், அந்த ஏஏ கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிடுச்சுன்னா அப்போ ஒமேகாவுடைய வேல்யூ வந்து என்னவா இருக்கும், மியூவி மைனஸ் மியூஆர் டிவைடட் பை மியூ மைனஸ் 1 மட்டும் இருக்கும். ஏஏ கேன்சல் ஆகிடும். ஸோ இது ஒமேகா, இதுதான் நீங்கள் என்னன்னு சொல்வீங்க, ஒரு ப்ரிசம் உடைய டிஸ்பர்சிவ் பவர் அப்படின்னு சொல்வீங்க. ஸோ டிஸ்பர்சிவ் பவர் ஆஃப் அ ப்ரிசம் அப்படின்னா எல்லாருக்கும் என்னென்னு புரியுதா, தெளிவாக கிளியராக பக்காவாக புரியுதா? வாட் இஸ் டிஸ்பர்சிவ் பவர்ன்றது? இப்போ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் இல்லை, நம்ம புக்கில் இல்லை அப்படின்னு தேடாதீங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு 2 மார்க்ஸு 3 மார்க் கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க, கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ மேக் ஷூர் யூ நோட் இட் டவுன். ஓகே, மேக் ஷூர் வாட் யூ ஷுட் டூ, யூ ஷுட் நோட் இட் டவுன். சரியா? ஸோ இஃப் யூ ஹாவ் எனி கொஸ்டின்ஸ், இதோட இன்னைக்கு செஷன் வந்து நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஸோ இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ் இன் தீஸ் கான்செப்ட்ஸ்னால் இப்போ உடனே கேட்டுருங்க. ஏன் டவுட்ஸ் இருக்கா? Okay, super awesome. So with this I will end today's session. அழகாக இந்த கான்செப்ட் எல்லாத்தையும் இன்றைக்கே ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணிவிடுங்க, கிளாஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம். சரியா? See you tomorrow. Goodbye.